ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப் சேனலோட கம்ப்ளீட் செட்டப் ஒரு டியூட்டோரியலில் தான் இருக்கும். இது வந்து ரெண்டாவது வீடியோ. நம்ம வந்து போன ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு சேனலை கிரியேட் பண்ணி அந்த சேனலுக்கு என்ன நேம் வைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து நம்ம சாட் ஜிபிடி இதை கேட்டு பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சேனல் நம்ம கிரியேட்டும் பண்ணிட்டோம். இந்த வீடியோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ண சேனலுக்கு வந்து லோகோ வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இந்த லோகோ வந்து நான் வந்து எப்படி கிரியேட் பண்ண போகிறேன், எந்தெந்த வெப்சைட்லேருந்து நான் என்ன எடுக்க போகிறேன், எப்படி கிரியேட் பண்ணலாங்கிற ஒரு ஃபுல் டியூட்டோரியல் தான் இது. சீக்கிரமா வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த வீடியோல சொன்னதுதான் நான் வந்து இங்கேயும் சொல்றேன். உங்ககிட்ட லேப்டாப்போ இல்ல சிஸ்டமோ இருந்தாதான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா, இல்ல அப்படிலாம் கிடையாது. உங்ககிட்ட ஃபோன் இருந்தாலும் பண்ண முடியும். என்ன ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா, உங்க ஃபோன்ல இருக்க கூகுள் குரோம நீங்க வந்து டெஸ்க்டாப் மோட்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம போன வீடியோவில் கிரியேட் பண்ண சேனல் வந்து இதுதான், உங்களுக்கே தெரியும். நம்ம பண்ண சேனல் வந்து மீம் மேக்கர்ஸ். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சேனலுக்கு லோகோ கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சேனலோட நேம் பாருங்கள், மீம் மேக்கர்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ நமக்கு வந்து கொஞ்சம் யோசிங்க, நம்மளோட லோகோ வந்து எந்த மாதிரி இருக்கணும்? யாராவது சிரிக்கிற மாதிரி இருக்கணும், இல்லைனா ரெண்டு பேர் சேர்ந்து காமெடியாக ஏதாவது சொல்கிற மாதிரி இருக்கணும், இல்லை அவங்க பண்ணுற ஆக்ஷன்ஸ் ஏதாவது சிரிக்கிற மாதிரி இருக்கணும். அதெல்லாம் ஒரு மீமை பார்த்து நம்ம சிரிப்போம், அதுதானே நம்ம வந்து அப்போ ஒரு மீம் தான் போட போகிறோங்கிறதுக்கான அர்த்தம் தான் இந்த சேனல். அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஒரு இமேஜ் வரும். இதை வந்து நம்ம வந்து எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து முழுக்க ஃப்ரீ. அந்த வெப்சைட்கான பேர் என்னென்னா ஐகான் சைட்டுங்கிறது அதுக்கான வெப்சைட்டு. நான் அந்த ஒரு லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து என்ன தேவைன்னா, யாராவது சிரிக்கிற மாதிரி வேணும். கரெக்டாக நம்மளோட சேனலோட நேம் என்னென்னா மீம் மேக்கர்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிரிக்கிறதுக்கான இதை வந்து நான் கேட்க போகிறேன் ஆக்சுவலாக. ஓகேவா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, லாகிங் அப்படிங்கிறத போடுறேன். இப்போ நான் லாகிங்னு போட்டேன்னா எனக்கு வந்து சிரிக்கிற மாதிரி நிறைய எமோஜஸ் வருது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நீங்கள் வந்து குழம்பிடாதீங்க. இந்த மாதிரி எமோஜி வந்தோன்னா நம்ம இதை தான் வச்சு ஒரு சேனல் பண்ணணுமான்னு. நீங்கள் இதுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இமேஜஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக குழந்தை சிரிக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா அங்கே பாருங்கள், இது ஒரு எமோஜி வந்து வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நிறைய இமேஜஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து அது வந்து எதில் பர்ஃபெக்டாக சூட் ஆகுதோ அதை கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கூட எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. இதில் பாருங்களேன், ஒரு மனுஷன் வந்து யோசிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு மீம் கிரியேட்டர் தானே பண்ண போகிறோம். அப்போ இது ஒர்க் ஆகும்ல. இது எடுத்துக்கலாமா? ஏதாவது ஒரு சஜஷன் எடுத்துப்போம். இப்போ சும்மா நம்ம தற்போதைக்கு ஒரு இமேஜ் மாதிரி எடுக்கணும்ல. நான் என்ன டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து இன்னும் ஓகே, நான் வந்து இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கேட் ஃபேஸ் மீம்னு இருக்கா. இப்போ இதை வந்து இந்த கலர்லேயும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் இருக்குது. நமக்கு இதுவே போதும். இல்லை வேண்டாம், நம்ம இது எடுத்துக்கலாம். இதுவே போதும். இதை நான் கிளிக் டவுன்லோட் கொடுக்குறேன். இதில் டவுன்லோட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஃப்ரீன்னு கொடுத்துருக்கு பாருங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன காசு கேட்பானுங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது கொஞ்சம் ஓகே, இது ஓகே. இது ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இது மட்டும் எடுத்துப்போம். இதை மட்டும் எடுத்துகிட்டு டவுன்லோட் கொடுத்துப்போம். இது வந்து எனக்கு பிஎன்ஜியாக இப்போ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு, நீங்களே பார்த்துட்டீங்க. இப்போ வந்து நமக்கு வந்து இமேஜ் கிடச்சிருச்சு, நம்மளோட சேனல் நேமும் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னா, கேன்வா அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த கேன்வாங்கிற அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மொபைல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும் கேன்வாங்கிறது. அதுக்கான லிங்க்கையும் கொடுக்குறேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் அதை வந்து சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா, அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், மொபைலில் வந்து வித்தியாசமாக இருக்கும், இங்கே வந்து சிஸ்டமில் வரும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து நான் யூஸ் பண்ணுற வெப்சைட் பர்சனலாக கேன்வாங்கிறது. நம்ம தமிழ்ல நல்லா இதெல்லாம் நான் பண்ணுவேன். அந்த கேன்வால இங்கே மேலே பார்த்தீங்கன்னா கிரியேட் டிசைன் அப்படின்ட்டு இருக்கா. இதில் போயிட்டு என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா, வெறும் லோகோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், யூடியூப் சேனல் லோகோ அப்படின்னு காட்டுதா. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் லோகோ வந்து இப்போ ஜென்ரேட் பண்ணு. இது வந்து யூடியூப் சேனலோட லோகோவோட பர்ஃபெக்டாக இருக்கிற அந்த சைஸோடு இருக்கும். இப்போ நம்ம சேனலோட நேம் என்னதுன்னா மீம் மேக்கர். இப்போ நம்ம வந்து ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம வந்து இங்கே அப்லோட் பண்ணணும். அது நீங்கள் மொபைலில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த சைடில் இந்த மாதிரி அப்லோட் இருப்பாங்க, ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் இந்த இருக்குது, இதை நான் எடுத்துட்டேன். இப்போ நான் எடுத்து இங்கே நான் வந்து இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இப்போ நம்மளோட லாகிங் இமேஜ் வந்து இங்கே வந்துடுச்சு, அதை நம்ம சிரிக்கிற இமேஜ் வந்து இங்கே வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து கீழே வந்து டெக்ஸ்ட் என்ட்ரு, இது வந்து ஒரு சிம்பிளான லோகோ, நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணுறது உங்கள் கையில் இருக்கு, நீங்கள் எப்படி பண்ணுறீங்கிறது. இப்போ இதுக்கு கீழே நம்ம என்ன பண்ணணும்னா மீ மேக்கர்ஸ் எழுதணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதில் போயிட்டு சும்மா இதில் நிறைய கலராக ஏதாவது இருக்கும், சும்மா ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க, நம்ம வேணும்னா நம்ம இங்கே எஃபெக்டில் மாற்றிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இதை இன்னும் குட்டியாக்கி இதில் நம்மளோட சேனல்னா மீ மேக்கர்ஸ் இருக்கு, இதை நான் வந்து காப்பி பண்ணி இதில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் லோகோ ரெடி. இப்போதைக்கு இதில் என்ன இருக்குன்னா மீ மேக்கர்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் வந்து இதை வந்து இன்னும் ஜூம் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளோட இந்த ஃபாண்ட்டெல்லாம் மாற்றிக்கலாம் நம்மளால். இப்போ நம்ம இதில் கொடுத்துருக்க ஃபாண்ட்டை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதில் போய் நிறைய ஃபாண்ட் சஜஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ வச்சுக்கோங்க. நான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா இருக்குது, நான் இது சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கான கலரும் நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஸோ கலர் இங்கே போய் இந்த இதில் கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த இடத்துல கலர் மாறும். ஸோ இந்த இமேஜுக்கு ஏற்ற கலர் கொடுத்தா தெரியணும். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்போம், கலர் எப்படி இருக்கும். ஓகே, இது ஓகே, இந்த இமேஜ் இது ஓகேவா இருக்கு. ஸோ இன்னும் இதை ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ வந்து சும்மா ஒரு சேனல் வந்து நம்ம வந்து லோகோ வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அதாவது மீ மேக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு சும்மா டம்மியாக ஒரு சேனலுக்கு லோகோ வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல ஷேர் அப்படின்னு இருக்கும், இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது பிஎன்ஜியாக தான் செலக்ட் பண்ணிங்க. வேறு எது செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இது ஃப்ரீ கிடையாது, காசு பண்ணி சொல்லுவாங்க. ஸோ இதை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நிமிஷம் லோட் ஆகும். டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகோ கிடச்சிருச்சா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே பேஜ்லேருந்து உங்கள் சேனலுக்கு வந்து லோகோ அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேருந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் ஸ்டூடியோ அப்படின்னு ஒன்று காட்டும். ஸோ இங்கே போய்க்கோங்க. இந்த யூடியூப் ஸ்டூடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன இருக்குன்னு எல்லாமே காட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. நீங்கள் கடைசியாக எங்கே வர்றீங்க அப்படின்னா, இங்கே கஸ்டமைசேஷன் அப்படின்னு இருக்கா, இந்த இடத்துக்கு வந்துடுங்க. கரெக்டாக லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா இங்கே இருக்கும். இதில் வந்து பிராண்டிங் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா, அதை சூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இங்கே அப்லோட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல லோகோ நம்ம அப்லோட் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வச்சுருக்க இமேஜ் இங்கே இருக்கும். ஸோ இது கரெக்டாக சூட் ஆகிடும், நான் சொன்ன மாதிரி அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த சூட்டான இமேஜை டன் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் நல்லா தெளிவாக தெரியுதா, நீங்கள் உங்கள் சேனல் மீ மேக்கர்ஸ் இதே தான் நம்ம பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இது ரெண்டையும் கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் சேனல் ரெடி. அவ்வளோதான், நீங்கள் போட்ட லோகோ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் போட்ட சேனல் லோகோ இங்கே வந்துடுச்சு பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ உங்கள் சேனலுக்கு இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து லோகோ வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. லோகோ வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இதில் வந்து சேனலுக்கான பேனரை வந்து நான் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய்.